நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தொடக்க கல்வி ஆசிரியர்கள் போராட்டம் மேற்கொண்டு வருகின்றனர். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் சிவகுமார் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். சிவகுமார், வணக்கம். விவரங்கள். அதாவது தொடக்க கல்வி அலுவலர்கள் அதே மாதிரி ஆசிரியர்கள் இன்னைக்கு திடீர்னு நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்துல போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா 7 வருடங்களாக தங்களை பணியிட மட்டுமே வச்சு வாங்கிட்டு இருக்கிறதாகவும் இதுவரைக்கும் எந்த விதமான ஊதியமும் அந்த குறிப்பிட்ட பள்ளிகள் மற்றும் அதை நடத்தக்கூடிய நிறுவனங்கள் தரல அப்படின்னு சொல்லி போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அதாவது 7 வருடமாக தாங்கள் தொடர்ச்சியாக இது குறித்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறதாகவும், அதாவது பாத்தீங்கன்னா ஒரு அடிப்படையா ஒரு சம்பளம் அப்படிங்கிறது கூட இல்லாம எங்ககிட்ட வாங்கி குழந்தைங்களுக்கு செலவு பண்றாங்க, சிறுபான்மை பள்ளி வச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தற்போது அது கூட ஆர்ப்பாட்டம் நடைபெற்று இருக்குது. மாவட்ட ஆட்சியத்தை இதுக்கு முன்னாடி ஏற்கனவே 10க்கும் மேற்பட்ட முறை புகார் அளிச்சாச்சு. கடந்த ஒரு வருடத்துல ஏறத்தாழ 10 தடவைக்கு மேலும் புகார் அளிச்சு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல. தொடர்ச்சி அவங்க இதே பழக்கமா வச்சுட்டு இருக்கிறாங்க. மாவட்ட ஆட்சியத்தை புகார் கொடுத்தும் எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படலை அப்படின்னு சொல்லி தெரிவிச்சு அவங்க தற்போது ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுல நெல்லை மண்டலத்துக்கு உட்பட்ட ஏறத்தாழ 300க்கும் மேற்பட்ட சிறுபான்மையினர் நடத்தக்கூடிய பள்ளி இருக்குது. அரசு உதவி பெறும் பள்ளியாக கருதக்கூடிய இந்த பள்ளிகள்ல வேலை பார்க்குற டீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா ஏறத்தாழ 300க்கும் மேற்பட்ட டீச்சர்ஸ் எல்லா பள்ளிகளிலுமே வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு கடந்த 7 வருடமா சம்பளம் போகல அப்படின்னு சொல்லி கூறப்பட்டு அதன் அடிப்படையில் தற்போது போராட்டம் நடைபெற்று இருக்குது. தங்களோட போராட்டம் 1 வருடமாக தொடர்ந்தும் மாவட்ட ஆட்சியரும் சரி மாவட்ட நிர்வாகமும் சரி இதுவரைக்கும் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொல்லி அவங்க தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.